நம்ம ஊர்ல ரொம்பவும் அரிதான விஷயங்கள் ஏதாவது நடந்தா, "அத்தி பூத்தார் போல இந்த விஷயம் நடந்திருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த பழமொழிக்கு காரணம், அத்தி நிஜமாகவே பூக்குமா? இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின கேட்கிறேன். அத்தி பூக்கக்கூடிய ஒரு மரமா? இல்ல அது பூக்கிறது நம்ம கண்களுக்கு தெரியாம இருக்கா? உண்மை என்னன்னா, நம்ம சாப்பிடுற அத்திப்பழம் ஒரு சாதாரண பழம் கிடையாது. அது ஒரு நூற்றுக்கணக்கான பூக்கள் ஒன்றாக சேர்ந்து மூடிய ஒரு சுவர் மாதிரியான ஒரு அமைப்பு. இந்த அமைப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா, காற்று கூட உள்ள புகவே முடியாது. அப்படி நூற்றுக்கணக்கான பூக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பந்து மாதிரியான ஒரு வடிவத்துல சேர்ந்து இருப்பது தாங்க இந்த அத்திப்பழம்ன்ட்டு சொல்றோம். அதனால தான் நமக்கு அத்தி பூக்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. இப்போ இன்னொரு ஆச்சரியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இவ்ளோ பெரிய அத்தி மரம் ஒரு சின்ன பூச்ச நம்பி தான் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க. அந்த ஒரு சின்ன பூச்சி இல்லன்னா, இந்த அத்தி மரத்துக்கு இனப்பெருக்கமே நடக்க முடியாது. அது என்ன பூச்சி தெரியுங்களா? அதுதான் அத்திக்குளவி. அத்திக்குளவி அத்திப்பழத்துக்குள்ள சின்ன ஓட்டைய போட்டு வேறொரு மரத்துல இருந்து எடுத்துட்டு வந்த மகரத் துகள்களோடு அந்த பூக்குள்ள நுழையுங்க. நுழைஞ்சு அது உள்ள போய் உட்கார்ந்து இனப்பெருக்கம் செய்ய ஆரம்பிக்கும். முட்டையிட ஆரம்பிக்கும். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழி பாதை மட்டும் தான். இது ஒரு தடவ உள்ள அந்த அத்திப்பழத்துக்குள்ள போயிடுச்சுன்னா, அதால திரும்ப வெளில வர முடியாது. ஏன்னா, அதோட இறக்கைகள் எல்லாம் உடைஞ்சு போயிடுங்க. இது போன உடனே என்ன பண்ணும்? மகரந்த தூள்கள வச்சு அங்கு முட்டையிட ஆரம்பிச்சிரும். அந்த முட்டையிட்டுட்டு இது அங்கேயே இறந்து போயிடும். சில நாட்கள் கழித்து அந்த முட்டைகள்ல இருந்து பார்த்தீங்கன்னா, புதிய குளவிகள் வெளியில வரும். இதுலயும் பார்த்தீங்கன்னா, ஆண் குளவிகளுக்கு இறக்கைகளே இருக்காது. அந்த ஆண் குளவிகளோட ஒரே வேலை பெண் குளவியோடு இனப்பெருக்கம் செய்வது மட்டும்தான். அப்படி செஞ்சுட்டு அது என்ன பண்ணும் தெரியுங்களா? அத்திப்பழத்துல மேல ஒரு ஓட்டைய போட்டு இந்த இருக்கக்கூடிய அதாவது முட்டையிலிருந்து வந்த பெண் குளவிகள வெளியில் அனுப்பக்கூடிய வேலையை தான் இந்த ஆண் குளவி செய்யும். இது அந்த பெண் குளவிகளை வெளியேற்றி விட்டு இந்த ஆண் குளவியும் அங்கேயே இறந்து போயிடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். என்னடா முதல்ல வந்த அந்த பெண் குளவியும் இறந்துருச்சு. இப்போ 2வதா பிறந்த அந்த ஆண் குளவியும் இறந்துருச்சுன்னா, நம்ம அத்திப்பழத்த சாப்பிடும்போது உள்ள வந்து அந்த பெண் குளவியும், ஆண் குளவியும் அதோட உடல்கள்லாம் இருக்குமே அப்படின்ட்டு நீங்க டவுட் பண்ணலாம். ஆனா அது எல்லாம் எதுவும் இருக்காது. ஏன்னா அந்த பூக்கள்ல இருந்து வரக்கூடிய ஒரு விதமான என்சைம் அமிலம் என்ன பண்ணும்னா, இந்த பூச்சிகளோட குளவியோட உடல அப்படியே கரைச்சு நமக்கு புரத சத்தா மாத்தி கொடுத்துருங்க. இப்படிதான் பார்த்தீங்கன்னா, பல 100 வருடங்களாக, பல 1000 வருடங்களாக அத்தி மரம் தன்னுடைய இனப்பெருக்கத்திற்கு ஒரு சின்ன குளவியை நம்பித்தான் இருக்கிறது. இதுதான் இயற்கையோட சுழற்சி. இதுதான் பார்த்தீங்கன்னா, அத்தி பூத்தார் போல அப்படின்ற ஒரு பொருளுக்கு, ஒரு விஷயத்துக்கு பின்னால மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இனிமேல் யாராவது உங்ககிட்ட அத்தி பூத்தார் போல அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னாங்கன்னா, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த கதைய நீங்க நினைச்சு பாருங்க. இது மாதிரியான விஷயங்கள தெரிஞ்சுக்க மறக்காம என்ன ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.